இஸ்ரேல் ஏன் காசா மீது தாக்குகிறது? இப்போது ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது? ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? இங்கே இருப்பவர் கூகுளை பார்த்தால் தெரியும். ஆக உலகத்தில் எது எப்போது வேண்டுமென்றாலும் உடனே கொண்டு வந்து தருகிற செல்லிடப்பேசியில் கூகுள் இருக்கிறதே. அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவன் என் தமிழ்நாட்டில் பிறந்த தம்பி சுந்தர் பிச்சை. அவரும் இந்தி படிக்காதவர், அவரும் சமஸ்கிருதம் படிக்காதவர். ஆக யாரை ஏமாற்றுகிறார்கள்? செத்துப்போன மொழி சமஸ்கிருதத்தை படி என்கிறார்கள். 5490 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் உலகத்தின் முன்னோடியாக என்று சொல்லுகிற வரலாற்றை ஒன்றியத்தினுடைய அரசு ஏற்க மறுக்கிறது. காழ்ப்புணர்ச்சி. இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகின்ற அந்த உண்மை, இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் 252 கல்லூரிகள் தன்னாட்சி உரிமை பெற்றிருக்கின்றன. மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம், 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 39 தான். 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை தன்னாட்சி கல்லூரிகள் தெரியுமா? வெறும் 9. ஆக ஆரம்பத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போகிற போது பேருந்தில் இலவச பயணம், அங்கே படிப்பதற்கு புதிய புத்தகம் வாங்க முடியாமல் படிக்க முடியாமல் இருந்த பிள்ளைகள் எத்தனை, எல்லோருக்கும் புது புது புத்தகங்களை வைக்க அழகான பை, அணிந்து செல்வதற்கு புதிய சீருடை, இன்னும் என்னவெல்லாம் உண்டு. காலையிலே உணவு, மதிய உணவு, அவர்களுக்கு பராமரிப்பு, இத்தனையும் செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நமக்கு எவனும் ஈடு இல்லை. நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழாவினை 3 நாள் நிகழ்ச்சியாக மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் தமிழ்ச்சங்கம், அதனுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் இந்த நிகழ்ச்சியை வழக்கம்போல் பெரும் முயற்சி எடுத்து வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய தம்பி சந்திரசேகரன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக இலக்கிய அணியினுடைய தலைவர், சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கழகத்தினுடைய அயலக அணி செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி எம் அப்துல்லா அவர்களே, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களே, அனைவருக்கும் இங்கே வரவேற்பு அளிக்கின்ற வகையில் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் தம்பி மு.க. ராமகிருஷ்ணன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி டாக்டர் முத்துராஜ் அவர்களே, நகர செயலாளர் ராஜேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய அரு வீரமணி அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்களே, திராவிட இனத்தையும் இந்த பேர் இயக்கத்தையும் எதிர்காலத்திலே கட்டி காப்பாற்ற இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் இந்த இடத்திலே குறிப்பிட்டதைப் போல கழகத் தலைவர் அவர்களால் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் புதுக்கோட்டை நகரத்திற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக எனக்கு இந்த மண்ணுக்குள்ள நெருக்கத்தை பற்றி முன்னாலே உரையாற்றிய தம்பி செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் எடுத்து கூறினார்கள். நான் திருச்சியிலே பிறந்தவன், வளர்ந்தவன், படித்தவன், அங்கேயே இருப்பவன். ஆனால்
நீண்ட நெடுங்காலமாக இயக்கத்தில் சற்றேறக்குறைய 50 ஆண்டு காலம் நான் உழைத்திருந்தாலும் தேர்தல் களம் எனக்கு அந்த மாவட்டத்தில் அமைந்தது இல்லை. முதலாக என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு பாஸ்போர்ட் கொடுத்த ஊர் புதுக்கோட்டை என்பதை நான் எந்நாளும் நன்றியோடு நினைவு கூறுவேன். 25 ஆண்டு காலம் இதுபோல ஒரு அமைப்பை தொய்வின்றி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான கடமை அல்ல. தம்பி சந்திரசேகரன் நல்ல உழைப்பாளி. திருச்சியில் அவர் படித்த நாட்களில் மாணவர் அணியிலே பணியாற்றிய அந்த நாள் தொட்டு நான் அறிவேன். கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருந்தாலும் இன்னும் அவருக்கு சில முக்கியமான பொறுப்புகள் இல்லை என்று கவிதை பித்தன் ஆதங்கப்பட்டார். ஆனால் அப்படி பொறுப்புகளை பெற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுகிறவர் தம்பி சந்திரசேகரன் என்கிற சிறப்பு அவருக்கு உண்டு. தொய்வில்லாமல் தொடர்ந்து கழகப் பணி, கழக தலைவர்கள் மீது பற்று, தொண்டர்களோடு இணக்கம், கழக முன்னோடிகளோடு அனுசரணையாக பழகுகின்றது என்ற அந்த பாங்கினால் இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் அவர் இடம்பெற்றிருக்கின்றார். அந்த காரணத்தினால்தான் ஒரு பெரிய அமைப்பு நடத்துவதைப் போல ஒரு திடலிலே 3 நாள் நிகழ்ச்சி இன்றைக்கு நான், நாளைக்கு தம்பி ராஜா அவர்கள், நாளை மறுநாள் தம்பி நாஜில் சம்பத் என்று 3 நாள் தொடர் நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். கடமைக்கு என்று இல்லாமல் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் கண்ணியமிக்க கைத்தறி ஆடைகள், மகளிருக்கு அவர்கள் அணிவதற்கேற்ற புடவைகள், எல்லாவற்றையும் பார்த்து செய்த இந்த பக்குவத்தை தான் நாம் எல்லாரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். கலைஞருக்கு வயது 122. என்னை பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நூற்றாண்டு ஓடிவிட்டது அவர் பிறந்து. ஒரு மனிதன் மறைந்ததற்கு பின்னாலும் அவருடைய குடும்பத்தை கடந்து ஒரு ஊர், ஒரு அமைப்பு, ஒரு உலகத்திலே வாழ்கின்ற எல்லா இனத்தையும் சார்ந்தவர்கள் போற்றி பாராட்டுகின்ற ஒரு உத்தமர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதற்கு அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அடையாளம், உழைத்த உழைப்பினுடைய பயன், ஆட்சி பொறுப்பு கிடைத்த போது அவர் நிறைவேற்றிய திட்டங்கள். இன்றைக்கு நாம் காணுகின்ற இந்த தமிழ்நாடு என்பது கலைஞர் இல்லை என்றால் இந்தியாவில் இந்த உயர்ந்த இடத்தை தொட்டிருக்காது என்பதை மனசாட்சியுடைய யாராக இருந்தாலும் இங்கே ஒத்துக்கொள்வார்கள். ஆக கருத்தரங்கம், பட்டிமன்றம் என்பது ஒரு தலைவனுடைய புகழ் பாடுவது மட்டுமல்ல, அவருடைய செயல்களை நினைவு கூறுவது. அவர்கள் வாழ்ந்த காரணத்தாலும் உழைத்த காரணத்தினாலும் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற வாய்ப்பினை பெறாத ஒரு தலைமுறை. பயனை அடைந்தவர்கள் கூட பாராட்ட மறந்திருக்கிற போது நினைவூட்ட வேண்டியது நம் போன்றவருடைய கடமையாக இருக்கிறது. காரணம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தான் நாடாளுகின்ற பொறுப்பை ஏற்றிட வேண்டும். அந்த பொறுப்பு தவறான அவர்கள் கைக்கு போகுமேனால் அவர்கள் காலத்தில் சிதைந்த நாட்டை, சீரழிந்த நிர்வாகத்தை சரி செய்வதற்கே பல ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு பேரும் ஆபத்து ஜனநாயகத்தில் இருக்கிறது. எனவேதான் சரியான கட்சியை, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று மன்றாடுகின்ற வெறும் பொறுப்புணர்ச்சி நம்மை போன்றவர்களுக்கு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லா கட்சிகளைப் போல இன்னொரு கட்சி அல்ல. இது ஒரு பேர் இயக்கம். இந்த கட்சி தோன்றியிருக்காவிட்டால் உத்தராபதி சொன்னதைப் போல இங்கு உட்கார்ந்திருக்கிற எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்று அழைக்கின்ற நிலை வந்திருக்காது. நீ என்ன ஜாதி என்று கேட்டுவிட்டு பக்கத்திலே உட்காரலாம் என்றோ உட்காரக்கூடாதோ என்று சொன்ன அந்த நிலைமையை தகர்த்தெறிந்த மேடை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. நான் அடிக்கடி சொல்வதைத்தான் இப்போதும் சொல்கிறேன். நிறைய நேரம் பேசுவதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த 3 தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த கேள்விக்கு கிடைக்கிற விடை எல்லா புதிர்களையும் தீர்த்து வைக்கும். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களுக்கு கல்வி கிடையாது. இங்கே அறிவலை சொன்னதைப் போல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அவர்களுக்கு கல்வி கிடையாது. நம்முடைய முத்துநிலவன் சொன்னதைப் போல பெண்கள் அடிமையாக கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அந்த பெண்களுக்கு விடுதலை,
இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் கல்வி, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் சமதர்மம் என்ற அந்த உணர்வோடு தொடங்கப்பட்ட பேர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். சமுதாய இழிவை போக்குவதற்கு தந்தை பெரியார் கண்ட நிறம் கருப்பு. ஆதி காலத்தில் இத்தாலியிலே மேசினி தான் எதிர்ப்பை காட்டுவதற்கு கருப்பு உடை அணிந்து ஒரு பெரும் கருஞ்சட்டை படையை கொண்டு வந்தான். அதை போல தமிழ்நாட்டில் இருளை போக்குவதற்கு தந்தை பெரியார், சமுதாய இழிவை போக்குவதற்கு தந்தை பெரியார் கண்ட நிறம் கருப்பு. ஏற்றத்தாழ்வு இல்லாத, பொருளாதார பேதமற்ற, எல்லோரும் ஒன்று என்று வாழ்வதற்கான தத்துவத்தை சொன்ன காரல் மார்க்ஸ் கண்ட நிறம் சிவப்பு. ஆக சமூக இழிவை போக்குகின்ற சமூக நீதிக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வை போக்குகின்ற சமதர்ம வாழ்வுக்கும் பாடுபடக்கூடிய இந்த இயக்கத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற போது இது வெறும் நிறம் அல்ல. என்னை பார்க்கிறோம். இங்கே எல்லோரும் பேசினார்கள். கலைஞர் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டினார். அவருடைய கையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் செயல் வடிவம் பெற்றன என்று சொன்னார். அண்ணா மறைந்ததற்கு பின்னால் தமிழகம் இருள் சூழ்ந்துவிடும் என்ற ஒரு கருத்து நிலவியது. கலைஞர் வந்ததற்கு பின்னால் கழகம் நிலைக்காது என்ற ஆர்வம் சொன்னவர்களெல்லாம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் ஆட்சி காலத்திலே செய்த சாதனைகள் அளப்பரியது என்பதை விட இன்றைய முதல்வர் ஆட்சி எப்படி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறதோ அதை போல தமிழகத்திலே கலைஞர் ஆண்ட காலம் முன்னோடியான. கலைஞர் கூட்டத்தை முடித்துவிட்டு கழகத்தோழர்களோடு பேசி கொண்டிருந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசாமல் கடலை வெறிக்க பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த திசை நோக்கி என்று சொன்னால் கிழக்கே இருக்கின்ற விவேகானந்தர் பாறை பார்த்து கொண்டிருக்கின்றார். பின்னர் எழுந்து செல்கிற போது அவர் கொஞ்சம் புன்முறுவலோடு கிளம்புகிறார். பின்னாளில் தான் சொல்லுகிறார், மேற்கு வங்காளத்தில் பிறந்த விவேகானந்தருக்கு தமிழகத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே ஒரு அடையாளம் இருக்கிறது. தமிழனுடைய அடையாளமாகிய நம்முடைய பொது மறையை எழுதிய திருவள்ளுவரை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே கனிந்தது. ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. பின்னாளில் அது உருவான போதுதான் என்றைக்கோ கடற்கரையில் உட்கார்ந்து யோசித்தது பின்னாளில் நடைமுறைக்கு வந்தது. நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய நாட்டின் அரசாங்க விடுமுறை தினத்திலே முக்கியமான தினங்கள் சுதந்திர தினமும் குடியரசு தினமும். இந்த 2 நாட்களும் மிக முக்கியமான நாட்கள். சுதந்திர தினம் என்பது வெள்ளையர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றது. குடியரசு தினம் என்பது நம்மை நாமே ஆளலாம் என்ற நிலையை நாம் அரசியல் சட்டத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டது. அந்த நேரங்களில் சுதந்திர தினத்தின் போது சென்னை டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். அதே போல குடியரசு நாளின் போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். அந்த நேரத்திலே ஆனால் எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் மட்டுமே 2 தினங்களிலும் கொடியேற்றி கொண்டிருந்தார்கள். யாருக்கும் தோன்றாத அந்த சிந்தனை பார்வை கலைஞருக்கு தோன்றி அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரிடம் சொன்னார், குடியரசுத் தலைவர் கொடியேற்றினால் ஆளுநர் கொடியேற்றுவது நியாயம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கொடியேற்றுகிற போது மாநிலங்களிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே கொடியேற்ற வேண்டும் என்று கேட்டு அதில் இருந்த நியாயத்தை அந்த அம்மையார் உணர்ந்து சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கலைஞர் கொடியேற்றிய போது இந்தியா முழுவதும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கொடியேற்றியதற்கு காரணம் நம்முடைய தலைவர். அதே வழியில்தான் இன்றைய முதலமைச்சர், ஆளுநர்கள் என்பவர்கள் இடையூறாக வந்து மாநிலங்களிலே உட்கார்ந்து கொள்வது, ஒன்றியத்திலே ஆளுகின்ற கட்சியினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுவது, மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒரு மாநில அரசு நிறைவேற்ற முயல்கிற போது மறைமுகமாக அதற்கு மறுப்பு தெரிவிப்பது என்ற நிலை தொடர்ந்து கொண்டிருந்த போது மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு கையெழுத்திடாமல் அவை சட்டமாக முடியவில்லை. மசோதா ஒன்று சட்டப்பேரவையிலோ நாடாளுமன்றத்திலோ நிறைவேறியதற்கு பின்னால் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட வேண்டும். ஆனால் இவர்கள் கையிலே வைத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தின் ஒரு பிரிவை பயன்படுத்தி காலதாமதம் என்பதை எவ்வளவு காலம் என்றில்லாமல் நீண்ட நாட்கள் கிடப்பிலே போட்டிருந்த பொழுது அதற்காக பல்வேறு வகையிலே போராடி பார்த்து கடைசியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த உச்சநீதிமன்றம் அதே அரசியல் சட்டத்தின் இன்னொரு பிரிவை பயன்படுத்தி ஆளுநர் கையெழுத்திட இல்லை என்றாலும் கூட
சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்கள் சட்டமாக்கப்படும் என்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு தந்தது. அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை, இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பெருமிதப்படுகிறார்கள். நாம் நிறைவேற்றுகின்ற சட்டங்களுக்கு ஆளுநர்கள் தடையாக இருந்ததை ஸ்டாலின் உடைத்து நொறுக்கிவிட்டார் என்ற பெருமை. ஆக கலைஞர் வழியிலே இன்றைக்கு நம்முடைய தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிற போது அவர் எல்லோருக்கும் எல்லாமாக முற்போக்கு திட்டங்களை, சமுதாய சீர்திருத்த திட்டங்களை, நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு பல்வேறு வகையிலே எல்லா மாநிலங்களுக்கும் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் தருகின்றது. அந்த நிதி ஆயோக் என்பது அரசு சாராத ஒரு அமைப்பு, அது ஒரு சுயமான சட்ட அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்னென்ன வகையிலே எந்தெந்த மாநிலங்கள் செயல்படுகின்றன என்று பார்த்து மதிப்பெண்கள் கொடுக்கிற போது 85.1 பெற்று முதல் இடத்தில் நிற்பது தமிழ்நாடு என்பது நமக்குரிய பெருமை. பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது சிறந்த மாநிலம் என்ற அதற்கும் அந்த நிதி ஆயோக் சொல்வது தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு சிறந்த மாநிலம் என்று சொல்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். இங்கே பெண்கள் நிம்மதியாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை என்று. போய் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் என்ன நடக்கிறது என்று. காஷ்மீரில் என்ன நடந்தது பாருங்கள். கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்வது, அந்த பெண்களை தரதரவென்று நிர்வாணமாக தெருவில் இழுத்து செல்வது, இந்த அவலங்கள் நடப்பது வடபுலத்திலே. ஆனால் தமிழ்நாட்டில் இரவு நேரத்தில் மகாத்மா காந்தி சொன்னதைப் போல ஒரு பெண் தன்னந்தனியாக நடந்து செல்லலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலம். இதில் என்ன குறிப்பிட வேண்டியது என்று சொன்னால், ஏழை எளிய மக்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவது, எல்லோருக்கும் கல்வி, கல்வி கற்றவர்களுக்கு வேலை, வேலை கிடைத்தவர்களுக்கு நியாயமான சம்பளம், சம்பளத்திற்கு கட்டுப்படியாகிற விலைவாசி, நடமாடுகிற நாட்டில் நிம்மதி, இவ்வளவையும் தருவதுதான் ஒரு சரியான ஆட்சி என்பதற்கு இலக்கணம் திராவிட மாடல் ஆட்சி என்பது நமக்கெல்லாம் உள்ள சிறப்பு கேள்வி. இந்தி என்பது நம்முடைய எதிரி அல்ல, இந்தி பேசுகிறவன் நமக்கு எதிரியும் அல்ல. வடக்கு என்பது இந்த நாட்டை சேராத பகுதி என்று நாம் சொல்வதும் இல்லை. எப்படி சொல்கிறோம்? இன்றைக்கு வடக்கே இருந்து லட்சக்கணக்கானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் புகலிடம் தேடி வருகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம் சில நேரத்தில் வந்தாரை ஆளவும் வைத்திருக்கின்றது. அப்படி இந்த வந்து இங்கே பிழைக்க வந்த பல பேர், லட்சக்கணக்கானவர்கள். ஒரு குடும்பம் பீகாரிலிருந்து வந்திருக்கிறது. அதில் 3 வயது 3வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். குடும்பமே வந்துவிட்ட காரணத்தினால் அந்த குழந்தை பேசுகிறது, எங்களுடைய ஊரில் எங்கள் அப்பா அம்மா கூட செருப்பு போட்டது இல்லை, ஆனால் இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்திலே செருப்பு தருகிறார்கள், எனக்கு அழகாக சீருடை தருகிறார்கள். நான் அங்கே இருந்தபோது கிழிந்த ஆடையோடு தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்வேன். இங்கே எனக்கு காலையிலும் உணவு தருகிறார்கள், மதியமும் தருகிறார்கள், புத்தகப்பை தருகிறார்கள். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று 3வது படிக்கிற பிள்ளை சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு தோழர் சைக்கிளிலேயே வருகிறார். உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்கிறது? டெல்லியை தாண்டி இருக்கின்றது. அங்கிருந்து இவ்வளவு தொலைவு எப்படி சைக்கிளிலே வந்தாய்? ஏன் என்று கேட்டால், ரயிலுக்கு தர பணமில்லை என்பது மட்டுமல்ல, என்னுடைய ஒரே சொத்து இதுதான், இதை நான் விட்டுவிட்டு வர விரும்பவில்லை என்று நான் சைக்கிளோடு வந்தேன். சரி, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்தாய் என்றால், இந்த ஊரில் தான் வந்தவுடன் வேலை கிடைக்கிறது, வேலைக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கிறது, சம்பளத்தோடு நான் வேலை செய்கிற இடத்தில் எனக்கு சோறும் போடுகிறார்கள், எனவே சம்பளத்தை வாங்கி அப்படியே நான் குடும்பத்திற்கு அனுப்புகிறேன், என் குடும்பம் மகிழ்ச்சியாக விழாக்களை கொண்டாடுகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், நான் சாலையிலே நடந்து சென்றேன், நான் வேறு மொழி பேசுகிறவன் என்று தெரியாத ஒரு பெண் என்னை பார்த்து, அண்ணா இந்த சாலை எங்கே போகிறது என்று கேட்டார். எனக்கு யாரும் உடன் பிறந்தவர்கள் இல்லை, என்னை யாரும் அண்ணன் என்று இதுவரை அழைத்ததும் இல்லை. ஒரு உணவு விடுதிக்கு போனேன், பரிமாறுகிறவர் வந்தார், வந்து பக்கத்தில் என்று சார் என்ன வேண்டும் என்றார். நான் அழுது விட்டேன், என்னை மனிதனாகவே மதித்ததில்லை, இந்த ஊரில் சார் என்று அழைக்கிறார்கள், இதை விட சிறந்த ஊர் எதுவாக இருக்க முடியும் என்று சொல்கிறான். ஆக அவர்களை இங்கே வரவேற்கிறோம், வேலை தருகிறோம், மரியாதையாக நடத்துகிறோம். அதற்காக வடக்கே இருக்கிறவன் பேசுகிற மொழியை நீ படித்தால்தான் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை சொல்லுவேன் தருவேன் என்று ஒன்றிய அரசு சொல்லுமே. ஆனால்
2000 கோடியை தரவில்லையா, நீ 10,000 கோடி தரவில்லை என்றாலும் என்னால் இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று சொல்கிற ஆற்றல், துணிச்சல் நம் முதல்வருக்கு இருக்கிறது. வரியின் மூலமாகத்தான் ஒரு அரசாங்கத்திற்கு வருமானம். ஆனால் தளபதியினுடைய ஆட்சி மலர்ந்ததற்கு பின்னால் வரி இல்லாத வருமானம் 41 விழுக்காடு அதிகரித்திருப்பது தமிழ்நாட்டில் என்கிற போது மக்களை வதைக்காமல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தலைவர். இருமொழி கொள்கை என்பது நம் உயிர் கொள்கை. அறிஞர் அண்ணா நமக்கு தந்துவிட்டு போன சொத்துக்களில் அது ஒன்று. அவர் ஆண்ட காலம் ஓராண்டு காலம்தான். தம்பி சொன்னதைப் போல் 2 ஆண்டுகள் அல்ல, ஓராண்டுகள் தான் அவர் ஆட்சி நடத்திய காலம். அந்த காலகட்டத்திலே அவர் நிறைவேற்றியது 3 சட்டங்கள். அண்ணா மறைவதற்கு முன்னால் காஞ்சி இதழில் ஒரு மடல் எழுதினார். அதை அவருடைய உயில் என்று சொல்வார்கள். அதிலே தான் அவர் மாநில சுயாட்சி என்பது நம்முடைய உயிர் கொள்கை என்று சொல்வார்கள். அதற்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது அண்ணா சொல்வார், இந்த ஆட்சி நடப்பது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, கலைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். உன்னால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன், முடியும் அவர்களால். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் ஆட்சியை கலைக்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், ஆனால் என்னாலும் நான் நிறைவேற்றிய 3 சட்டங்களில் மட்டும் கை வைக்கவே முடியாது. அதுநாள் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாதுரை என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அண்ணா சொல்வார். சுயமரியாதை திருமணம், இருமொழி கொள்கை, வாழுகின்ற இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அண்ணா இருமொழி கொள்கையை நிறைவேற்றினார். இனி இந்திக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னார். எந்த வகையிலே தாழ்ந்து போனோம்? நாம் இந்தி படிப்பதில்லை, முடியாமல் இல்லை, வெறுப்பினால் இல்லை, தேவையில்லை என்ற காரணத்தினால். எங்களுக்கு தாய்மொழி தமிழ் மொழி எங்கள் உயிர் மொழி. உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த மொழிக்கு மாற்றாக 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவத்தை கூட இரவலிலே வாங்கி இருக்கிற இந்தி மொழி வந்து ஆதிக்கம் செலுத்துமையானால் அதை எதிர்த்து நிற்கிற கடமை, பொறுப்புணர்ச்சி மக்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். தம்பி அப்துல்லாவுக்கு நினைவிருக்கும். எனக்கு ஒரு வருத்தம், அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. அங்கே இட்ட பணியை அல்ல, ஏவுகிற திசையிலே பாய்கிற ஒரு அம்பாக எனக்கு அங்கே உடனிருந்து செயல்பட்ட அவர். சில நேரங்களில் பிரச்சனை வருகிற போது முன்வரிசையில் இருக்கிற எங்களை போன்ற தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எழுந்து பேச முடியாத நிலையில் பின்னால் இருக்கிறவர்கள் தான் அந்த பிரச்சனை எடுப்பார்கள். அப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது என் முகக்குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்களில் தம்பி அப்துல்லா ரொம்ப முக்கியமான ஒருவர். சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் நம்முடைய நிலவின் தென்பகுதியிலே போய் இறங்கியது. அது உலக அளவிலே முதலே நடைபெற்றது. அந்த வெற்றியின் கொண்டாட்டமாக நாடாளுமன்றத்தில் ஓர் விவாதம். அந்த விவாதத்தில் மாநிலங்களவையில் கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன். அவை நிரம்பி வழிந்தது. அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். காரணம், இது அவர்களுக்கு கிடைத்த பெருமை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கிறார். நான் பேசுகிற போது சொன்னேன், தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவதை விட நான் முக்கியமான சில செய்திகளை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். உலகத்திலேயே முதலாக நிலவிலே சென்று இறங்கிய விண்கலத்தின் பெயர் அப்போலோ என்று சொல்வது. அது 1969. அது அமெரிக்காவின் விண்கலம். அதிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒருவன் முதலாக அங்கே கால் வைத்தான். இதில் ஒரு கூடுதல் செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் பயணம் செய்தவர்கள் 2 பேர், காலின்ஸ், ஆம்ஸ்ட்ராங் என்ற 2 பேர். முதலில் இறங்க வேண்டிய பொறுப்பு காலின்ஸ் என்பவனுக்கு தரப்பட்டிருந்தது. கீழே இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, விண்கலம் இறங்கியவுடன் காலின்ஸ் இறங்கு என்று. இவன் ஒரு கணம் தயங்குகிறான். கீழே இறங்கினால் என்னாகுமோ, இதுவரை யாரும் வராத பகுதி, காலை வைத்தால் புதைந்து போவோமோ என்று யோசிக்கிற போது அடுத்த நொடி உத்தரவு போகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு என்று. காரணம், அந்த ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது அந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக. ஆக ஒரு நிமிடம் யோசித்த காரணத்தினால் காலின்ஸ் வரலாற்றிலே இடம்பெறுகின்ற வாய்ப்பினை இழக்கிறான். காத்திருந்த ஆம்ஸ்ட்ராங் வரலாற்றிலே இடம்பெறுகின்றான். பொறுமைக்கு பலன் உண்டு என்பதற்கு, காத்திருக்கிறவனுக்கு மரியாதை உண்டு என்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு உதாரணம். அதுதான் முதல் விண்கலம். அதற்கு பின்னால் ரஷ்யா, ஜெர்மனி, சைனா, இந்தியா போன்ற பல நாடுகள் விண்கலம் அனுப்பியிருக்கின்றன. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலத்தின் பெயர் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. நான் இதை புதுக்கோட்டையிலே பேசவில்லை, நாடாளுமன்றத்திலே பேசினேன்.
சந்திராயன் 2 தோல்வியடைந்த ஒரு விண்கலம். அந்த விண்கலத்தை ஏன் தோல்வியடைந்தது என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருந்த நாராயணன் தான் இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிபுணத்துவத்தின் காரணமாக சந்திராயன் 3 நிலவின் தென்பகுதியிலே போய் இறங்கியது. இதுவரை யாரும் செல்லவில்லை. ஆனால் சென்றதற்கு என்ன காரணம் என்றால், எதிர்காலத்திலே உலகத்திலே இந்த பூமி பந்திலே வாழ்வதற்கு இடமில்லை என்ற நிலை இல்லை, வழி இல்லாத காலம் வரக்கூடும். சொன்னால் நாங்கள் இந்தியும் படிக்கவில்லை, சமஸ்கிருதமும் படிக்கவில்லை, தமிழும் ஆங்கிலமும் எங்களை உச்சத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் வந்தது? தம்பி ராஜேந்திரனை கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்ல தேவையில்லை. கையில் இருக்கிற போனை எடுத்தால் கூகுள் சொல்லிவிடும். இஸ்ரேல் ஏன் காசா மீது தாக்குகிறது? இப்போது ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது? ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? இங்கே இருப்பவர் கூகுளை பார்த்தால் தெரியும். ஆக உலகத்தில் எது எப்போது வேண்டுமென்றாலும் உடனே கொண்டு வந்து தருகிற செல்லிடப்பேசியில் கூகுள் இருக்கிறதே. அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவன் என் தமிழ்நாட்டில் பிறந்த தம்பி சுந்தர் பிச்சை. அவரும் இந்தி படிக்காதவர், அவரும் சமஸ்கிருதம் படிக்காதவர். ஆக யாரை ஏமாற்றுகிறார்கள்? செத்துப்போன மொழி சமஸ்கிருதத்தை படி என்கிறார்கள். என்றால் இன்றைக்கு 5490 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் உலகத்தின் முன்னோடியாக என்று சொல்லுகிற வரலாற்றை ஒன்றியத்தினுடைய அரசு ஏற்க மறுக்கிறது. காழ்ப்புணர்ச்சி. பாரதிய ஜனதா வாட்டர்லூ என்பது தமிழகமாகத்தான் மாறப்போகின்றது. காரணம், அவர்கள் நமக்கு எதிரிகள், நம்முடைய இனத்திற்கு எதிரிகள், நம்முடைய வரலாற்றை மறைக்க பார்க்கிறவர்கள், நம்முடைய மொழிக்கு மாற்றாக இன்னொரு மொழியை திணிக்க பார்க்கிறவர்கள். இவர்கள் கைக்கு அதிகாரம் போகுமேனால் அதற்கு துணையாக இருக்கிறவர்களுக்கு நாமும் தெரிந்தோ தெரியாமலோ உதவியாக இருந்து விட்டோம் என்றால் எதிர்காலம் இருண்டு போகும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. அறிஞர் அண்ணா சொல்வார், டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் among them, learn from them, love them, serve them என்று சொல்வார். மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்ன அண்ணாவின் இலக்கணத்திற்கேற்ப இன்றைக்கு மக்களோடு மக்களாக நடக்கின்ற ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். நடப்பது மட்டுமில்லை, ஏழை எளிய மக்களை உயர்த்துவதற்காக, பெண்ணினத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக, இளைய தலைமுறையை உயர்த்துவதற்காக நான் முதல்வன் என்ற திட்டம், அதில் படித்த பலர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு IAS தேர்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், UPSC தேர்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உயர்கல்வியிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய குறியீடு என்பது உயர்கல்வி என்று சொன்னால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு சேர்கிறவர்கள். அந்த விகிதாச்சாரம் என்பது இந்திய அளவிலே 28.5. ஒன்றிய அரசு இன்னும் 10 ஆண்டுகளில் 2035ஆவது ஆண்டு 50 விழுக்காட்டை உயர்கல்வியிலே சேர்க்கையிலே தொடுவது என்று இலக்கு வைத்து அதனை நோக்கி நடைபோடுகின்றது. எப்பொழுது? இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து. ஆனால் 2025லேயே தமிழ்நாட்டிலே மட்டும் 48.5 விழுக்காடு உயர்கல்வி சேர்க்கை. அதில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு சிறப்பு. இன்னொரு மிகப்பெரிய புள்ளி விவரம் நான் கூட பொதுக்குழு கூட்டத்திலே குறிப்பிட்டேன். தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், அட்டானமஸ் காலேஜஸ் என்று சொல்வதில் தயவு செய்து நம்புங்கள். இட்டுக்கட்டி பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை, இல்லாதை சொல்லி ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதையும் ஆதாரபூர்வமாக பேசுவோம், அடித்தளத்தோடு பேசுவோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகின்ற அந்த உண்மை, இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் 252 கல்லூரிகள் தன்னாட்சி உரிமை பெற்றிருக்கின்றன. மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம், 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 39 தான். 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை தன்னாட்சி கல்லூரிகள் தெரியுமா? வெறும் 9. இந்தியாவிலேயே பரப்பளவிலே அதிக இடமுள்ள மாநிலம் என்பது ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தானுக்கு இந்த மீண்டும் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் இல்லை, இந்த மீண்டும் தொகுதி மறுபங்கீடு என்ற அடிப்படையில் அதிக இடங்கள் தர முயற்சிக்கிறார்களே, அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் அவர்களுக்கு தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் வெறும் 7 மட்டும்தான். 252 எங்கே இருக்கிறது? 9ம் 7ம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கல்வியில் உயர்ந்திருக்கிறோம். பள்ளி கல்வியிலே நாம் தனித்து சிறங்குகிறோம்.
ஆக ஆரம்பத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போகிற போது பேருந்தில் இலவச பயணம், அங்கே படிப்பதற்கு புதிய புத்தகம் வாங்க முடியாமல் படிக்க முடியாமல் இருந்த பிள்ளைகள் எத்தனை, எல்லோருக்கும் புது புது புத்தகங்களை வைக்க அழகான பை, அணிந்து செல்வதற்கு புதிய சீருடை, இன்னும் என்னவெல்லாம் உண்டு. காலையிலே உணவு, மதிய உணவு, அவர்களுக்கு பராமரிப்பு, இத்தனையும் செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நமக்கு எவனும் ஈடு இல்லை. இதற்கெல்லாம் முன்னோடி கலைஞர், இதற்கெல்லாம் ஆரம்பம் அறிஞர் அண்ணா, இதற்கெல்லாம் அடித்தளம் தந்தை பெரியார். நான் இங்கே நன்றி பெருக்கோடு தான் பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்வேன். நாங்கள் பேசுவது வெறும் பிரச்சாரம் அல்ல, உங்களுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்ச்சி. நல்ல ஆட்சி இருந்தால்தான் நல்லவைகள் நடக்கும். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் காவலனை போல கண் விழித்து ஆட்சி நடத்துகிறது, உங்கள் கவலைகளை போக்குகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே செய்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களுடைய தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்கிற காலம் வருகின்ற வரை உங்களுடைய தேவைகளை அரசாங்கம் செய்கிறதே. இப்படிப்பட்ட ஒரு அரசு இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் அது அண்ணா உருவாக்கிய கட்சி, கலைஞர் வழிநடத்திய கட்சி, இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் வழிநடத்துகிற கட்சி. ஆக இந்த 3 நாள் நிகழ்ச்சியிலே முதல் நாள் நிகழ்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பின்னால் நான் இங்கே, அதுவும் குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு முன்னாளில் நான் சில நாட்களுக்கு முன்னால் கூட வந்தேன். துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று தம்பி சந்திரசேகரின் அன்பான அழைப்பு ஏற்று வந்திருக்கிறேன். சிறப்பான கூட்டம், பொறுமையாக எல்லோருடைய பேச்சையும் கேட்கிறீர்கள் என்றார்கள். அதைவிட வேறு என்ன வேலை இருக்க முடியும்? எல்லோரும் அழகாக பேசினார்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தார்கள், கலைஞர் மீது புகழ் மாறி பொழிந்தார்கள். இதை கேட்டு உட்கார்ந்திருப்பதை விட இன்றைய மாலை பொழுது வேறு வகையிலே செலவழித்திருந்தால் அது மகிழ்ச்சியாக இருந்திருக்காது என்ற மனநிறைவோடு நான் உட்கார்ந்திருந்தேன். எல்லோரும் பேசினார்கள், பல முன்னோடிகள் பேச முடியாமல் இருந்தார்கள். தம்பி எல்லோரையும் கௌரவித்ததை பார்த்து நான் பரவசப்பட்டு கொண்டிருந்தேன். முறையாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று. செல்லப்பாண்டியன் என்னோடு வந்தார். பேச சொன்னபோது எனக்கு பேச வேண்டாம், உங்களை பேச அழைக்கிறேன் நேரம் கருதி என்று சொன்னார். 9 மணிக்கு ஆரம்பித்தேன். சற்றேறக்குறைய இப்போது நனி 10 போகுது. இவ்வளவு நேரம் பேசினோம். யாரையும் தரம் தாழ்த்தி பேசவில்லை, யாரையும் அவதூறாக பேசவில்லை, எடுத்தறிந்து பேசவில்லை. காரணம், எங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. எங்கள் தலைவர்களின் பெருமைகள், எங்கள் இயக்கத்தின் சாதனைகள், நாங்கள் தீட்டுகிற திட்டங்கள், அதன் மூலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. இதை சொல்ல வக்கற்ற வழியற்றவர்கள் தான் ஏச்சையும் ஏளனத்தையும் தங்கள் கருவியாக வைத்திருப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை சொல்வதற்கும் நிறைய இருக்கிறது, செய்ததும் நிறைய, செய்து கொண்டிருப்பதும் நிறைய, இன்னும் செய்ய வேண்டியதும் நிறைய. ஆக அது செய்ய வேண்டியது, எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் நல்ல வாழ வேண்டியது, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்கிற போது இந்த நாட்டில் உங்களுக்கு ஏற்ற இயக்கம், நாடாளுவதற்கும் நம்மை காப்பதற்கும் சரியான இயக்கம் திமுகவை தவிர எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்தாக வேண்டும். ஆக இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரச்சார நிகழ்ச்சிகளாக மாறுகின்றன. கழக குடும்பங்களில் நடைபெறுகிற திருமணங்கள் பிரச்சார நிகழ்ச்சிகள். எங்கு பார்த்தாலும் எதை செய்தாலும் அதை பிரச்சாரமாகவே நடத்தி பழக்கப்பட்ட இதுவும் பிரச்சார நிகழ்ச்சியாக நடந்திருக்கின்றது. மனமகிழ்ச்சியோடு என் நெஞ்சுக்கு நெருங்கியவர்கள் நிறைய பேர் வாழ்கிற புதுக்கோட்டையிலே பேசிய அந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலாளர் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.